ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இது ஒரு சேமியா இட்லி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு ஒரு சட்னியும் ஒரு தேங்காய் சட்னியும் ஒரு புதினா சட்னியும் வச்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எப்படி செய்கிறதுன்னுட்டுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங், வெல்கம் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் கடுகு, சீரகம், பின்ன உளுத்தம் பருப்பு போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் கேரட்டு, கேபேஜு, மல்லிச்செடி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ இது வதங்கிச்சு. நான் இதோட கொஞ்சம் சேமியா சேர்த்துடுறேன். இப்போ இதோடவே கொஞ்சம் நல்லா வறுத்து கொடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இது கொஞ்சம் அந்த எண்ணெய் மசாலாலாம் ஒன்று சேர்றாப்புல நம்ம இதை கொஞ்சம் வறுத்துடலாம். சேமியாவை வறுத்து எடுத்துக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை கொஞ்சம் நல்லா வறுத்து கொடுத்தாச்சு. ஏன்னா இப்போ நான் தயிர் கெட்டி தயிரை கொஞ்சம் தண்ணி ஊற்றி பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துடணும். அதே தவாவில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்து விட்டுறணும். அந்த தவா சூட்லேயே அது கொஞ்சம் சீக்கிரமாக ஊறி வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அந்த தயிர் ஊற்றிட்டேன். தயிர் பார்த்திங்கன்னா நான் 300 கிராம் தயிர், ஒரு 50 மில்லி தண்ணி ஊற்றிருக்கேன். மிக்ஸ் பண்ணி அடிச்சிட்டேன். சேமியா பார்த்திங்கன்னா அதுவும் நம்மளுக்கு ஒரு 400 கிராம்ஸ் இருந்துச்சு. ஒரு 50 கிராம் கேரட் போட்டிருக்கேன், ஒரு 50 கிராம் கேபேஜ் போட்டிருக்கேன், கொஞ்சம் மல்லிச்செடி, இதெல்லாம் போட்டு எல்லாம் வறுத்து நான் இப்போ அந்த தயிரில் ஊற விட்ருக்கேன். இப்போ மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அது ஊறட்டும். 5 to 10 மினிட்ஸ் ஓகே போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நல்லா தயிரை ஃபுல்லாக அதை அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய தயிர் ஊற்றணும்ல, அந்த தயிர் ஃபுல்லாக இந்த சேமியா உறிஞ்சிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். கொஞ்சம் நெய்யினாலும் எண்ணெய்னாலும் தடவிட்டு அது சும்மா கொஞ்சம் டெக்கரேஷனுக்காகவும் டேஸ்ட்டுக்காகவுமே அந்த திராட்சை வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த சேமியாவை இதில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேமியாலாம் வச்சாச்சு. இப்போ இது கொஞ்சம் வெந்து வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேமியா இட்லி சூப்பராக வந்துடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான சேமியா இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. இன்னும் கூட ஒரு சட்னி, க்ரீன் சட்னி, ஒரு தேங்காய் சட்னி, ஒரு புதினா சட்னி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்போவுமே சேமியா ஒரே மாதிரி செய்கிறதுக்கு இது ஒரு சேமியா இட்லி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.